வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச தக்காளி சட்னி தான் செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், 4 தக்காளி பழம், 5 பல்லு பூண்டு, சின்னதாக புளி, காரத்துக்கு ஏற்ப தேவையான வரமிளகாய், 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா காயட்டும். அப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு வரமிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின அப்புறம் தேவையான அளவு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.